அந்த சாங் வந்து நிறைய லைன்ஸ் வந்து டச்சஸ் தி எரோட்டிசிசம் அண்ட் உடனே அடுத்த லைன் வந்து இட் இல்ஸ் அப்படி கொஞ்சம் செட்டில் பண்ணி விட்டுரும். உதாரணத்துக்கு அருவி கால்கள் கொண்டு ஓடை இடை என்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய் அப்படின்ற ஒரு லைன் வரும். ஸோ இப்போ வந்து அவளோட ஒரு நீர்நிலைகள் மூலமாகவே அவளுடைய அழகை வந்து அப்படியே வரைஞ்சிட்டு போகிறது. இது வரைக்கும் வரும் உன்னை கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய் அப்படின்ட்டு, கடலில் மீனாக நானாக ஆணையிடு அப்படின்ற ஒரு லைன் வரும். இப்போது அந்த நெஞ்சத்தில் என்ன நீந்த விடுன்ற லைன் வந்து இட்ஸ் டச்சிங் தி எரோட்டிசிசம் வெரி க்ளோஸ். ஓகே, அதில் நான் அலைகள் மீதேறி அந்த அந்த லைன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உடனே அதுக்கு அடுத்த லைன் வந்து பேராளம் கண்டு கொள்ள 7 கோடி ஜென்மம் வேண்டுமேன்னு சொல்லும்போது இஸ் நாட் டாக்கிங் அபவுட் தி ஃபிசிக்கல் நெஞ்சம், இஸ் டாக்கிங் அபவுட் தி மைண்ட் டெப்த் ஆஃப் தட் உமன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ப்ரீவியஸ் லைனை வந்து இது அப்படியே சக் பண்ணிக்குது ஃபுல்லாக. அதில் இருந்த எரோட்டிசிசம் எல்லாம் சக் பண்ணிட்டு இட் ஜஸ்ட் டேக்கிங் சாங் டு தி நெக்ஸ்ட். ஸோ அந்த ஒரு திங் வந்து இட் ஒர்க்ஸ். இப்போ நிறைய சமயத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காது, ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக எழுதுறது பிடிக்காது. சில சமயத்தில் அதை சொல்லணும் போது சரி இந்த பாட்டு இப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில சாங்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்படி பண்ணும்போது அதுக்கு அடுத்த லைன் வந்து அதை கொஞ்சம் சட்டில் பண்ணிச்சுன்னா அப்போ அது இன்னும் அழகாயிடும் முன்னாடி இருக்கிறது.